அனைவருக்கும் வணக்கம். இந்த தவிட்டு தற்குறிகளை நம்ம எதுக்காக தவிட்டு தற்குறிகள் தற்குறி பழக என்ன பேசுகிறோம், எதுக்கு பேசுகிறோன்னே தெரியாமல் எப்படி பிஹேவ் பண்ணுறோம், என்னத்துக்கு பிஹேவ் பண்ணுறோம் ஒன்றும் தெரியாமல் தலைவன் முதல் தொண்டன் வரைக்கும் அத்தனை பேரும் ஒரே மாதிரியே பைத்தியக்காரனுங்க மாதிரி பிஹேவ் பண்ணுறானுங்க அப்படின்னு நம்ம எதுக்காக சொல்கிறோன்னா, இப்போ ஒரு காணொலி நான் போடுவேன். சரத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவேக்காவுடைய நிர்வாகி ஒருத்தன், சரிங்களா? அவன் ஏற்கனவே இந்த கரூர் விவகாரம் நடந்தப்போ கடந்து அழுதுகிட்டு கரைஞ்சிக்கிட்டு ஒரு மாதிரி, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க திமுக திமுகங்களா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க எங்களை கடந்து அழுதுகிட்டு ஜெயிலுக்குலாம் போயிட்டு வந்தான் அவதூறு பரப்பிக்கிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நபர் ஒரு காணொலி போட்டிருக்கான். அந்த காணொலியில் பெண்களுக்கு எதிராக எவ்வளோ அவதூறாக எவ்வளோ கொச்சையாக பேசியிருக்கான் அப்படின்றத நீங்களே பாருங்க. உங்களுக்கு ரேப் பண்ணணும்னு ஆசையா, இந்த கட்சியில் சேருங்க. உங்களுக்கு கூட்டு பாலியல் பண்ணணும்னு ஆசையா, சேருங்க. 10 பேர் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு பொண்ணுங்க போற காரை ஃபாலோ பண்ணுமா, கொடி மொட்டை இருந்தாலுமே போதும், நீங்க தாராளமா ஃபாலோ பண்ணிட்டு போகலாம். அடுத்த நாள் நீங்க யாரு என்ன ஏதுன்னு யாரும் உங்களுக்கு கேள்வி கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா நீங்க இருக்கிறது அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு கட்சியில இருக்கீங்க, அதனால எந்த பிரச்சனையுமே வராது. இந்த நாய் இந்த காணொலியை பதிவிட்டுட்டு இப்போ டெலீட் பண்ணிட்டான். எதிர்ப்பு பயங்கரமா கிளம்பிருச்சு அப்படின்னு உடனே உங்களுக்கு ரேப் பண்ணணுமா அப்படின்னு கொச்சையாக பேசணும். ரேப் பண்ணணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறவங்க யாராவது இந்த மாதிரி ஆடியன்ஸ்லாம் இருப்பாங்களே, அப்படி இருக்கிறவனுங்க இவனை ஃபாலோ பண்ணுறான்னு இவன் நினைக்கிறான் அப்படின்னா, அப்போ இவன் என்ன மாதிரி காணொலிகள்லாம் போட்டுக்கிட்டு இருந்திருப்பான் அப்படின்றத நம்ம யோசிக்கணும்ல. உங்களுக்கு ரேப் பண்ணணுமா, உங்களுக்கு கூட்டு பாலியல் இது பண்ணணுமா அப்படின்லாம் அவன் கேட்குறாங்க. எப்படி பேசுகிறானுங்க பாருங்களேன். அப்படி பண்ணுறதுக்கு யாராவது நினப்போடு இருப்பாங்க ஆடியன்ஸ்னு நினச்சிக்கிட்டு காணொலி போடுறானா அப்படின்றது எனக்கு தெரியல. எவ்வளோ கேவலமாக இருக்கானுங்க பாருங்க. அதில் அந்த திமுக கொடி போட்ட கார் விவகாரத்தை எடுத்துகிட்டு வந்து நொட்டிக்கிட்டு இருக்கான் அந்த நாய். அந்த காரில் போனது யார், திமுக கொடியை எதுக்காக யூஸ் பண்ணாங்கன்றது முதற்கொண்டு எல்லாத்தையும் ஏற்கனவே பேசியாச்சு, எல்லாத்தையும் அம்பலப்படுத்தியாச்சு. பொய்ன்னு தெரிஞ்சு அந்த மயிரையே தூக்கிட்டு வந்து நொட்டிக்கிட்டு இருக்கானுங்க இந்த நாய்கள்லாம். இப்படியெல்லாம் அரசியல் பண்ணுறதுக்கு வெக்கமா இல்லையாடா, கேவலமாக இல்லையாடா உங்களுக்கு? அதிமுகவை பற்றி பேச மாட்டேங்கிறானுங்க பாருங்க. அதிமுகன்ற பேரே வாயில வரமாட்டேங்குது. இவனுங்களுக்கு இப்போ எதிரியா பார்க்கறது யாரெல்லாம் நாம் தமிழரையும் திமுகவையும் பார்க்குறானுங்க. ஸோ நாம் தமிழரையும் திமுகவையும் ஏதோ ஒரு காணொலியை போட்டு பேசுகிறானுங்க. இப்போ என்னுடைய கருத்து என்னன்னா, ஏதோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் சேர்ந்தா என்ன தப்புனாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவனுங்க வந்து ஒரு பிம்பத்தை வந்து கிரியேட் பண்ணுறானுங்க. அதாவது பவர்ஃபுல்லான பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்னு. நாம் தமிழர்லாம் அப்படி எடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஓரமாக வச்சிரும். ஆனால் பவர்ஃபுல்லான பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் இருந்தால் அது தப்பு பண்ணுறதுலாம் ஈஸி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க. ரியாலிட்டி அப்படி கிடையாது. இப்போது எல்லா துறையிலையுமே எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த துறையில் தவறு செய்யக்கூடியவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. அது மாதிரி எல்லா அரசியல் கட்சிகளும் எடுத்துக்கிட்டிங்கன்னா தவறு செய்யக்கூடிய நபர்கள்னு கண்டிப்பாக இருப்பாங்க. இப்போ தாவேக்கால எடுத்துக்கிட்டாலும் தாவேக்கால தவறு செய்யக்கூடிய நபர்கள் இல்லவே இல்லையான்னு எத்தனை பேரை பார்த்துருக்கோம். கஞ்சாவை தான், பாலியல் வன்கொடுமை, மைனர் பொண்ணுங்களை போய் இது பண்ணி ஹராஸ் பண்ணி போக்சோ வழக்கு வாங்கினவங்க எத்தனை பேரை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் எந்த அரசியல் கட்சியுமே பாலியல் குற்றங்களை வந்து ஆதரிச்சது கிடையாது. நீங்கள் பண்ணுங்க, என் கட்சியில் சேர்ந்தீங்கன்னா நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கட்சியுமே ஆதரிச்சது கிடையாது. நீங்கள் வேற எந்த துறைகள் எடுத்தீங்கனாலும் அந்த துறையில் ஒரு பிரெடேட்டர் கண்டிப்பாக இருப்பான், தவறு செய்யக்கூடியவன் இருப்பான், இந்த மாதிரி கொடூர எண்ணங்கள் கொண்டவனுங்க இருக்க தான் செய்வானுங்க. அதற்காக அந்த ஒட்டுமொத்த துறையவோமோ இல்லைனா ஒரு குறிப்பிட்ட ஒரு கம்பெனி இல்லைனா ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னு இருக்குன்னு சொன்னாக்க அந்த ஒரு குறிப்பிட்ட நேம் கொண்ட கம்பெனியவோ ஆர்கனைசேஷனையோ வந்துட்டு நம்ம வந்து இதற்காக தான் அவங்கெல்லாம் இயங்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல போகிறதில்ல. இவனுங்க எப்படி வந்துட்டு அப்பட்டமா பொலிட்டிக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்றதுக்காக அந்த கட்சியில் சேர்ந்தீங்கன்னு சொன்னாக்க நீங்கள் வந்து இப்படியெல்லாம் பண்ணலாம், ஏதோ அந்த கட்சி வந்து இதை ஆதரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இவனுங்க வந்து ஒரு பிம்பத்தை வந்து இங்கே கட்டமைக்கிறானுங்க. அதுலேயும் குறிப்பாக எந்த கட்சியுமே பெண்களுக்கு எதிரான குற்றங்களை ஆதரிப்பது கிடையாது. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை ஆதரிக்கிறது போல இவனுங்க தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கானுங்க. தாவேக்கா தான் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. தாவேக்கா தான் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை ஆதரிக்கிற மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்போ உங்களுக்கு இப்படி பண்ணணும்னு ஆசை இருக்கா, இந்த கட்சியில் சேருங்க, அந்த கட்சியில் சேருங்க. என்னமோ இவனுங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருந்து இந்த கட்சியிலலாம் போய் சேர முடியலையே, நம்ம தான் விஜய்க்கு ரசிக குஞ்சா போயிட்டோமேன்னு சொல்லி வருத்தப்படுற மாதிரி இவனுங்க பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த காணொலி வெளியிட்டதற்காகவே சீக்கிரமாக ஜெயிலுக்கு போவான்னு நினைக்கிற மறுபடியும் போட்டு சட்டம் தன் கடமையை செய்யும். செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் திரு விண்ணல் வி குமார் அவர்களுக்கும் மற்றும் மாவட்ட கழக நிர்வாகிகள் அனைவருக்கும், பகுதி வார்டு ஒன்றியம் கிளை நகர உறுப்பினர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை காலை கீழ்கட்டளை பகுதிக்கு வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களின் பிறந்த நாளுக்காக மரியாதை செலுத்த வடக்கு மாவட்ட செயலாளர் செங்கல்பட்டு அண்ணன் திரு மின்னல் வி குமார் அவர்கள் வருகை தர உள்ளார். எங்களுக்கு சற்றும் இந்த செய்தியை தெரிவிக்காமல் கீழ்கடலை பகுதி நிர்வாகிகளுக்கும் எனக்கும் தெரிவிக்காமல் இந்த ஏற்பாடு மறைமுகமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளார். ஆகையால் இன்று இரவு அல்லது நாளை காலை 9 மணி அளவில் நிச்சயமாக தளபதிக்காகவும் தமிழக வெற்றி கழகத்துக்காகவும் நான் தீக்குளிப்பது உறுதி. இது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். இதற்கு நான் மட்டுமே பொறுப்பு.
இன்னும் கடுமையாக சொல்ல போனால் அனைத்து நிர்வாகிகளும் பொறுப்பேற்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தளபதிக்காகவும் தமிழக வெற்றி கழகத்துக்காகவும் போகிற கடைசி உயிர் என்னுடையதாக இருக்கட்டும். பெட்ரோல் பங்க்ல போயிட்டு பெட்ரோல் வாங்கிட்டு வந்துட்டோம். சரிங்களா? நிச்சயமா நாளை காலை நல்ல முடிவு கிடைக்கும். நாளையிலிருந்து செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்திற்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் என்று நம்பிக்கையுடன் இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். வாழ்க தளபதி, வளர்க தமிழக வெற்றிக் கழகம், வாழ்க செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் மின்னல் குமார் அவர்கள். முதல்ல இந்த தவிட்டு தற்கொலைக்கு அடிப்படையான ஒரு சட்டம் கூட தெரியல. சூசைட் பண்ணுறதுன்றது சட்டப்படி குற்றம், அது கூட தெரில. தற்கொலை முயற்சி மேற்கொள்றதோ, நான் தற்கொலை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறதோ, இதெல்லாம் வந்து சட்டப்படி குற்றம்னு கூட இந்த தற்கொலைகளுக்கு தெரியல பாருங்க. இதுக்கு தான் இவனுங்களை தற்கொலைகள்னு நம்ம சொல்கிறோம், தவிட்டு தற்கொலைகள். இவனுங்களை பாருங்களேன், வேலுநாச்சியார் அவர்களுடைய பிறந்த நாளா, அதுக்கு வந்து யாரோ சொல்லாமல் வந்துட்டாங்களாம். வந்து மாலை அணிவிக்கிறது அது இதுன்னு அந்த செலிப்ரேஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும் இல்லையா, அது நடக்க போகுதான். இவனுங்க கிட்ட சொல்லலையாம். அதுக்கு இவன் வந்து தீ குளிக்க போகிறான்னா பெட்ரோல் பங்கில் போய் கேனில் பெட்ரோலை வாங்கிட்டு வந்திருக்கான். இவனுக்கு என்னங்க சொல்கிறது? இதை கூட சகிச்சிக்க முடியலன்னா என்ன மயத்துக்கடா அரசியலுக்கு வந்தீங்கன்னு தானே கேட்க தோணும் நமக்கு. எப்படி பேசுகிறானுங்க பாருங்களேன். தற்கொலை பண்ணுறது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம்ன்றான். என்னமோ ரொம்ப நாளாக விரும்பி ஆசையாக உட்காந்துட்டு இருந்த மாதிரின்றான். தனிப்பட்ட முடிவுன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, தனிப்பட்ட விருப்பம். ரொம்ப நாளாக விருப்பப்பட்டுக்கிட்டு இருந்தால் சாவணும். அதான் இவனுக்கு பாருங்களேன், எப்போ பார்த்தாலும் சாவணும், வெட்டணும், குத்தணும், மக்கள் சாவணும், இந்த தமிழக வெற்றி கழகத்துக்காக போகிற கடைசி உயிர் ஏன் உயிராக இருக்கட்டும் அப்படின்றான். என்னங்கடா பேசுறீங்க நீங்கள்? அப்போ ஏற்கனவே போன உயிர்களில் நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு தான் போக வச்சிங்களா? அப்போ கடைசி என் உயிர் போட்டு இதுக்கு மேல உயிர் போக கூடாது பார்த்துக்கோங்க இந்த கட்சிக்காக அப்படின்ட்டுலாம் இருக்கிறானுங்க பாருங்க. இல்ல இதையே தாங்க முடியலையே. எலெக்ஷன்ல தோத்து போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவானுங்க எனக்கு புரியல. பெட்ரோல் பங்கில் போய் அந்த பெட்ரோல் டேங்கருக்குள்ள போய் விழுந்து மொத்தமா கொளுத்திட்டு செத்துருவானுங்க. ஐயோ, நம்ம ஐடியா கொடுக்க கூடாது, உண்மையாலுமே பண்ணி போடுவானுங்க. ஐயோ நம்ம சும்மா பேசுறது ஏதாவது சீரியஸ் ஆகிற போதுங்க. ஐயோ, விளையாட்டு வினையாகும்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி வினையாகிற போதுங்க. ஐயோ பயமா இருக்குங்க. ஐயோ ஆனாலும் டேய் என்னடா இப்படியாடா இருப்பீங்க? அதுக்குன்னு என்னடா வேலுநாச்சியாருடைய பிறந்த நாளைக்கு உங்களை கூப்பிடலனுக்கு இப்படி பண்ணுறீங்க? சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. அதான் இப்போ நியூ இயர் வந்துச்சுல, நியூ இயர்லாம் நல்லா கொண்டாட்டிங்கல்ல, டிவிக்குன்னு கத்துட்டீங்கல்ல, இதுக்காக சாகணுமா? வேலுநாச்சியார் பிறந்த நாள் கொள்கை தலைவர், என்ன கொள்கை என்ன ஒன்றும் தெரியாது அவனுங்களுக்கு. நமக்கு கொள்கை தலைவர்கள் கொள்கைக்காக சண்டை போடுறது அதெல்லாமா முக்கியம். அது அவங்க பிறந்த நாளைக்கு என்னை கூப்பிடலன்னா அதனால செத்துருவேன், அதுதான் முக்கியம். கொள்கைக்காக நின்று அப்படியே எதிரிகள், ஆரிய எதிரிகள் எல்லாரையும் நாங்கள் வந்து எதிர்ப்போம், என்ன வந்தாலும் பார்த்துப்போம், நாங்கள் எங்கள் உயிரை விடுறது கூட தைரியமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது கொள்கைக்காக நிற்கிறவர்கள். கொள்கை தலைவர் பிறந்த நாளைக்கு எங்களை கூப்பிடல, அதனால் நான் சாவ போகிறேன். என்னங்கடா கட்சி இது? இந்த தலைவா படத்தில் ஒரு பாட்டு உண்டுல்ல, உயிரே உயிரே உயிரை உனக்கு தரவா அப்படின்னு ஒரு பாட்டு உண்டுல்ல, அதெல்லாம் வந்து நிஜத்தில் வந்து இவனுங்க அதை சீரியஸாக எடுத்துகிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அப்புறங்க இப்போ விஜய்க்காக உயிரை விடுறான்னு கூட இவனுக்கு சொல்லலை. வேலுநாச்சியார் பிறந்த நாள் என்னைய கூப்பிடல அதனாலன்றானுங்க. இவனுக்கு எப்படிப்பட்ட மலுமட்ட தற்கொலை கூட்டமாக இருப்பானுங்கன்னு பார்த்துக்குவாங்க. இப்படி ஒரு கட்சி துண்டை போட்டுட்டு காரில் கட்சி கொடியை கட்டிட்டா நம்ம தாண்டா ஆள், நம்ம அரசியல்வாதிடா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க போல. அரசியல்வாதிகள்னா எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ஆளாக இருக்கணும், எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாத்தையும் எதிர்கொள்கிற அளவுக்கு தைரியம் இருக்கணும். இவனுங்கிட்ட ஒரு மயிரம் இல்லை. ஆட்சியிலலாம் வந்துருந்தா 1008 பிரச்சனை வரும், போட்டு நசுக்குவாங்க, நாலாபுறமும் இருந்து போட்டு மிதிப்பாங்க. எங்க என்ன நடந்தாலும் போட்டு அடின்னு ஆளுங்கட்சி தான் போட்டு அடிப்பாங்க. இவனுங்களால இதையே சமாளிக்க முடியலையே. ஆளுங்கட்சியெல்லாம் ஆனால் அது நடக்காது. ஆனால் அப்படி நடந்தால் இவனுக்கு எப்படி செத்துருவானுங்க போலையா? ஐயோ எங்க மக்கள் கேள்வி கேட்கிறாங்களே, இதாக சாவ போறோம், ஒரு கேன் மண்ணெண்ணையை வாங்கிட்டு வந்திருக்கேன், நாங்கள் செத்துற போறோம், எங்களால் முடியலை அப்படின்னு சொல்லிடுறாங்க போல இருக்கே. இந்த மாவட்ட செயலாளர்கள் பதவியெல்லாம் கொடுத்தப்போ தாவேக்கால அவனுங்கெல்லாம் இந்த பெரிய கிரேனில் அப்படியே மாலையை கொண்டு வந்து இறக்கி பல அடவாடித்தனங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தானே. கிரேனில் கொண்டு வந்து மாலையெல்லாம் போட்டாங்க இவனுங்க மேலே. இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனையெல்லாம் வந்துச்சுன்னு சொன்னால் அதே கிரேனை வர வச்சு அதில் ஏதாவது சாரி கீறிட்டு எதையாவது தொங்க விட்டு அந்த கிரேன்லேயே தூக்கு போட்டு தொங்கிடுவானுங்க போல இருக்கு. அந்த லட்சணத்தில் இருக்கானுங்க. எதையுமே சகிக்கிறதுக்கு ஒரு தெம்பு திராணி ஒரு மயிரும் கிடையாது. ஏதாவது சொல்லிட்டா ஓடி கிடந்து அல்றது. விமர்சனம் பண்ணாலே இவனுங்களால தாங்க முடியல. இதில் நாங்கள் ஒரு அரசியல் கட்சி, நாங்கள் தான் வந்து தமிழ்நாட்டில் பெரிய சக்தி அரசியல் கட்சி, நாங்கள் அப்படியே புரட்சி அப்படியே பிடிங்கி அப்படியே நட்டி அப்படியே உளறிட்டு இருக்கானுங்க பைத்தியக்காரனுங்க. விஜய் அவர்களே மேடையில் வந்து கதறிக்கிட்டு போகிறாப்புல அழுதுகிட்டு, எங்களையா தற்கொலைன்னு சொல்கிறீங்க, எங்களெல்லாம் தற்கொலைன்னு சொல்கிறீங்களா, நாங்கள்லாம் ஆச்சரிய குறிகள் தெரியுமா, நாங்களாம் அறிகுறிகள் தெரியுமா அப்படின்னு அழுதுகிட்டு போகிறாப்புல. எங்களுக்கும் தப்பாக பேச தெரியும்,
எங்கள் பேச வேண்டான்னு இருக்கோன்னு சொல்லி அழுதுகிட்டு குமரிக்கிட்டு போகிறாப்பிள்ளைங்க. இதில் இந்த ரசிக குஞ்சுகள் பின்ன எப்படி இருப்பானுங்க? அவரை விட 100 மடங்கு 1000 மடங்கு மேலே தான் இருப்பானுங்க இவனுங்கள்லாம். ஆனால் இவனுங்களை பாருங்களேன், அந்த முதல்ல அந்த சரத்துன்ற நபர் பேசுனது அது எனக்கு ஒரு மாதிரி அது ஊற்றிக்கிட்டே இருக்குங்க. ஒரு சீரியஸான ஒரு கிரைமை ஒரு ஜோக்காக யூஸ் பண்ணுறது, ஒரு பெயிட்டாக யூஸ் பண்ணுறது. அதாவது இதை பற்றி நம்ம பேசிட்டோம், பொலிட்டிக்கல் பெயிட் அப்படின்ட்டு யூஸ் பண்ணுறது. இதை பற்றி நம்ம இப்படி பேசணும்னா அதில் நமக்கு வியூஸ் வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது ஒரு கேவலமான ஒரு அருவருக்கத்தக்க ஒரு மனநிலை. இது ஒரு சீரியஸான கிரைம். நம்ம வீட்டில் யாருக்காவது நடந்துச்சுன்னா தான் அது எவ்வளோ சிவியரான ஒரு விஷயம் அப்படின்ட்டு நமக்கு புரிய வரும். ஆனால் இவனுங்களுக்கு அப்படிலாம் இருக்குமா அப்படின்றதும் தெரிய மாட்டேங்குது. இவங்க வீட்டில் யார் செத்தாலும் விஜய்க்காக செத்தா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவனுங்க தானே. இந்த மாதிரி ஒரு சீரியஸான ஒரு விஷயத்தில் அவங்க வீட்டில் உள்ள பெண்கள் யாராலும் பாதிக்கப்படுறாங்கன்னா அதை வச்சு காமெடி பண்ணுறதுக்கு தோணுமா? இப்படிலாம் பண்ண தோணுச்சுன்னா நீங்கள் இந்த கட்சியில் சேருங்க அப்படின்லாம் சொன்னால் அதை பாதிக்கப்பட்ட நபர்கள் அந்த காணொலியை பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், எவ்வளோ வருத்தமாக இருக்கும், வேதனையாக இருக்கும். இவனுக்கு என்ன மனநிலையில் இருக்கானுங்கன்னா, இப்போ இது மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது, இப்போ திமுக ஆட்சியில் ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னு சொன்னாக்க அந்த சம்பவத்தில் ஒரு ஜஸ்டிஸ் வேணும் அப்படின்றதான் இவனுடைய எண்ணமா இல்லை. கண்டென்ட் கிடச்சிருச்சு, இதை வச்சு நம்ம எப்படி வியூஸ் தேர்த்தலாம், இப்படி உங்களுக்கு பண்ண ஆசை இருக்குன்னா நீங்கள் இந்த கட்சியில் வந்து சேருங்க, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு அதை ஒரு கண்டென்ட்டாக மாற்றி அதில் வந்து ஒரு வியூஸ் தேர்த்துறது தான் ஒரு மனநிலையாகவே இவனுக்கு இருக்குது. இப்போ திமுக ஆட்சியில் ஏதாவது தவறுகள் நடக்குதுன்னு சொன்னால் அதை கேட்கவே கூடாது அப்படின்னு நம்ம சொல்லலை, கேட்கலாம், அது எல்லாருக்கும் உரிமை இருக்குது. எதிர்கட்சிகளுடைய வேலையே அதுதான். அந்த தவறுகளை சுட்டி காட்டி கிரிட்டிசைஸ் பண்ணி அதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபடுறது தான் சரியாக இருக்க முடியும். ஆனால் இவனுங்களை பாருங்கள், அதை கண்டென்ட் ஆக்கி அதை கேவலமாக அதை கொச்சையாக பேசி அதில் பாதிக்கப்பட்டவங்க மனசு புண்படும் விதமாக அப்படியே இது ஒரு ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் மாதிரி இதை ஹேண்டில் பண்ணுறானுங்க பாருங்கள். இவனுங்க தமிழ்நாட்டை ஆளணும்னு நிற்கிறானுங்க. இவனுங்க கையில் தமிழ்நாட்டை கொடுக்கணுமா மக்களே? சின்ன புள்ளத்தனமாக பிஹேவ் பண்ணிக்கிட்டு சின்ன புள்ளத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? சரி மக்களே, இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.